Captain Kumar. Congratulations. What's your assignment? ஹலோ மிஸ். கமலம்மா, உங்களுக்காக நான் மிகவும் அனுதாபப்படுகிறேன், ஆழ்ந்த துக்கப்படுகிறேன், எக்கச்சக்கமா கவலைப்படுகிறேன். உன்னுடைய அனுதாபம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. ஏதாவது உதவி தேவையா? முட்டாள்களுடைய உதவியை நான் எதிர்பார்க்கறது இல்ல. கமலம்மா, நீ ரொம்ப புத்திசாலி, உங்ககிட்ட எல்லா குணமும் இருக்கு, அழகு கிழகு அதுவும் நாட் பேட், பரவாயில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு கிடையாது, மரியாதை. மருந்துக்கு கூட கிடையாது. சைனாவுல பிறந்த பொண்ணு இல்ல, அந்த வாசனை கொஞ்சமாவது அடிக்காது. மரியாதையை பத்தி எனக்கு தெரியும், ஆனா உன்னை மதிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏமா? என் மரியாதை பெற யோகியதை உனக்கு கிடையாது. நீ பெரிய கிளியோபாட்ரா, நீ மரியாதை கொடுக்கறேன்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கம்மா, give respect and take respect மா. You uncultured brute. அதாவது என்ன நாகரிகம் இல்லாத முட்டாள்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா. Thank you very much. உனக்கு நாகரிகம் தெரியாது, பண்பு தெரியாது, பழகவே தெரியாது. நம்மள பத்தி இவ்வளவு டீப்பா விசாரிச்சு வச்சிருக்கீங்களா? எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நேத்துக்கு விளையாடுங்க விளையாட்டு, அது ஒண்ணு பார்த்தா போதாது. ஒண்டர்ஃபுல் விளையாட்டு, சும்மா பூந்து விளையாண்டன அப்படியே. ஆஹா, அடுத்தவனை கையால குத்துறது தான் விளையாட்டு. அது ஒரு தினசு விளையாட்டுமா, சும்மா பாக்ஸிங் விளையாட்டு. நீ செய்யறது ரொம்ப காலித்தனம், பிரௌடித்தனம். கவலாமா, கோச்சுக்காரீங்க. உங்க அண்ணன் அடிபட்டதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆனா அது நியாயமா அநியாயமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நீ செய்ததுதான் நியாயமா? ஆமாம்மா, நான் ரைட்ல குத்துனா, நான் லெஃப்ட்ல குத்துனேன். நீ இப்படி இருக்கிய, ஆமா, நீ குத்துனா நான் தாங்குவானா? உண்மைதாம்மா. காலேஜுக்கு வந்து போறதுல சதா நான்சென்ஸ். அம்மா பாத்து போ, இன்னும் 2 மாடி ஏறணும், இடிஞ்சிட போகுது. வா, ஒன்ன பேசிக்கிறேன். என்ன குப்புசாமி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். வியாபாரம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. நிறைய பேர் வராங்களா? பத்திரம் யாருக்கும் கடன் கொடுத்துறாதே, உருப்பிட மாட்டேன். பேப்பர் கொடு, புத்தக கடை போற, அதனால சொல்றேன். நன்னாரியாது இப்போ வந்து உதகமண்டலம் வழியாக போய்கொண்டிருந்த விமானம் மேகமண்டலத்தில் கெட்டு கீழே விழுந்து சுக்கலாக நொறுங்கியது. ஐயோ, ஏன் அலற? யாருக்கும் பலத்த காயம் இல்லையா? எல்லாம் சாதாரணமா தான் சேர்த்தாங்களாம். கை வேற கார் வேற அக்கா பிச்சு கண்டாவே தகர்த்து இப்படி ஒரேடியா போனாங்களே. விமானம் எப்படி நொறுங்கியது என்று புலன் விசாரிக்கிறார்கள். ரயில் நேரும் சைபோல் காலத்தின் மடியில எல்லாம் பழைய நியூஸ் தான். புடி என்ன ஒரு நாளாவது காசு கொடுத்து வாங்குறதுல ஹோல்சேலையா படிச்சுட்டு போயிடுறது. ஏன் எப்படி சாமி பழக்கத்தை மாத்த சொல்லாத. வியாபாரியா நடிக்கிறேன். 5 ரூபா வர தரேன். 5 ரூபாயா? பேப்பருக்கே காசு கொடுக்கல, அதுல 5 ரூபா வேற. ஏன் கேட்கறேன்? ஒளிச்சுக்கையா, உன் கடங்கார வரான். எங்க நீ சொல்லி அனுப்பிக்கையா? கொண்டு என்னையா ஏதாவது புதுசு தோதுருக்க? அன்பேவா அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. என்ன தைரியம்? அந்த புத்தகம் இருந்தா கொடு. என்னதான் உன் பெயரும்? பூங்குயில். ஆகா, அது இருக்க? இல்ல. தாலி கட்டியவளா அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. கன்னிப்பெண். ஒரே ஒரு காப்பி தான் இருக்காது, எனக்கு தேவை. காதலிக்க தெரியுமா? காதலிக்க நேரம் இல்லை. கட்டு வரை வருமா? காடு வரை இருக்க. எங்க சொன்னாலும் விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? வேட்டக்காரர். சுட்டு பதுக்கிடுவார். என்கிட்ட வாராட்டேன். அவன் இதனை சீட்டியா சில்கா என்னடி அது கலாட்டா? கலாட்டான்னு ஏமா கேக்குறீங்க? உங்களை கிட்ட பேச தெரியாம பிசினஸ் கெடுத்து விட்டேன். போடுங்கம்மா. என்ன உப்பு தண்ணி வச்சிருக்கிற கடையில? ஏமா எல்லாம் விசாரிக்காம பட்டு போட்டு சாத்தி விட்டீங்களா? ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கையெல்லாம் ஓஞ்சி போச்சா? ஏமா என்னம்மா அது? காதலிக்க தெரியுமா? என்ன கேக்குறியா? உன்னை யாரையா கேட்டா? புத்தகத்துல அந்த மாதிரி போட்டிருக்கு. இதத்தாமா நாங்க கேட்டேன், அதுக்கு தாமா இத்தனை தண்டனை. ஐயோ கடைக்காரே, முதலுதவிங்கிற புத்தகம் இருந்தா குடியா? எனக்கு தேவை. அம்மா என்ன மன்னிச்சுக்கையா. பரவாயில்ல, தெரியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. அதனால ஐயோ ஐயோ என்ன ஆனந்தம், வலி உயிர் போகுது. அப்படியா? நான் கூட நர்ஸுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வா, நான் முதலுதவி வேணும். முதலுதவி சரியா? என் கையை பிடிச்சி கூட்டி போ. உன்னை யோசிக்காத, அடிக்கிற கை தான் நினைக்கும். கூட்டிட்டு போ. ஏம்மா உங்க கோஆபரேஷனுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கடக்காரா, ஆளுக்கு ஒரு பத்திரிக்கை கையில கொடு. படுவாய் போயில
இங்கே ஐயோ அம்மா அம்மா யோ யார பத்தி அம்மாங்கற எங்க அம்மா சொல்றேன் உன்னையா சொல்லுவேன் அம்மா நிறைய உப்பு தண்ணியை குடிச்சு தொலைச்சிட்டம் போடுது நெஞ்சு வலி பொறுக்க முடியல என் உயிரே போயிடும் போடுறது அது தானா போட்டும் இதே மருந்து கொண்டு வர அம்மா கூட இருக்கிறது யாரு உங்க அப்பாவா ஆமா அப்பாடா இப்ப கூட அவர் வர நேரம் ஆயிடுச்சு இதுதானே எனக்கு செய்யற முதல் உதவியா எப்படி மருந்த குடிய இதெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரியா பல்ல பிடிச்சி ஊத்துறேன் கையில கொடு ஏ நான் உன்னை தொடக்கூடாதா என்ன தொடக்கூடாது நான் சொல்லுவேனா குயில் அழகான பெயர் குயில் உனக்கு இந்த பேரை உன் அழக பார்த்து வச்சாங்களா இல்ல உன் குணத்தை பார்த்து வச்சாங்களா இல்லையா என் குரலை பார்த்து வச்சாங்க நான் எவ்வளவு அழகா பாடுவேன் தெரியுமா காதல் வலியாகி நீயும் ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல பூங்குயில் எனக்கு பலவனான்னு பேசுறதே பிடிக்காது ஓஹோ பளிச்சுன்னு எதையுமே பேசி தீர்த்துக்குவேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பூர்ண சம்மதம் உனக்கு சம்மதமா எனக்கும் சம்மதம் தான் சரிவா உட்கார் அதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு கல்யாணத்துக்கு தான் நீ சம்மதம் தெரிவிச்சு ஐயோ எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவங்க புலித்தலையோட வந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எங்க அப்பா கண்டிஷன் போட்டிருக்காரு கண்டிஷனா அதுக்கு இப்ப என் உடம்பு கண்டிஷன்ல இல்லையே சரி சரி மருந்த குடி இந்த புரித்தல கண்டிஷனை மாத்த முடியாது முடியவே முடியாது எங்க அப்பா ஒரு பெரிய வேட்டைக்காரர் மிருகங்கள் தலைன்னா அவருக்கு உயிர் தலை இல்லாம கல்யாணமே நடக்காதப்பா ஏன் உனக்கு நிறைய அக்கா மாருங்க இருக்காங்களா இல்ல இந்த செவுத்துல மாட்டி இருக்கிற இந்த தலைங்க எல்லாம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளைங்க கொண்டாந்து போட்ட தலையா இல்ல நிஜமாவே உங்க அப்பா வேட்டையாடினதா ஐயோ இந்த தலையெல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே எங்க அப்பா இந்த வீட்டையே வாங்கினாரு உங்களே உங்க அப்பா இதுல முதல் உதவி கூட்டி கடைசி உதவியா இருக்கும் போது எப்படி எப்படி போறேன் ஐயோ இங்கதான் உங்க அப்பா வராருன்னா இங்கதான் எங்க அப்பா வர நீ எப்படி போன அப்பா ஐயோ தப்பா சொல்றீங்க அப்பா merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our boat. On the merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our boat. On the merry-go-round, I will be with you, where hearts will be high and heaven in our view. On the merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our boat.
lovely thrill. It's the lovely thrill. It's the lovely thrill. கமலா, அம்மா, அம்மா, யாரும்மா இங்க? அம்மா, அம்மா கமலாம்மா, அம்மா கமலா பாட்டி. ஓ நீயா? அடியே, ஏன் இப்படி கரடியா கத்துற? அத கேட்கதான் நான் உங்களை கூப்பிட்டேன். இது எங்க வீடியா? எங்க அம்மாவுக்கு சொந்த வீடு. நாங்க அப்படித்தான் ஆடுவோம். சும்மா முந்திரி கொட்டேன். மிஸ்டர், நாங்க அப்படித்தான் ஆடுவோம், பாடுவோம், கத்துவோம். அம்மா கமலா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். டான்ஸுங்கிறது ஒரு பெரிய கலை. பாவம், அது அனாவசியமா நம்ம தலைமுறையில அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஏன் உடம்பு போட்டு இழைக்க வச்சுக்கிறீங்க? மணி 10க்கு மேல ஆகுது. நாளைக்கு கிளாஸ் இருக்குமா, நான் எழுதணும். பேசாம ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் நிறுத்தி. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. It is a cause, my soul. Let me not name it to you, you chaste stars. It is a cause. Yet I'll not shed her blood, nor scar that whiter skin of hers than snow, and smooth as monumental alabaster. Yet she must die, else she'll betray more men, put out the light, and then put out the light.
If I quench thee, thou flaming minister, I can again thy former light restore, should I repent me. But once put out thy light, thou cunningest pattern of excelling nature, I know not where is that Promethean heat that can thy light relume. When I have plucked the rose, I cannot give it vital growth again. It needs must wither. I'll smell it on the tree. Army breath that dost almost persuade justice to break her sword. One more, one more. Be thus when thou art dead, and I'll kill thee and love thee after. One more, and this the last. So sweet was ne'er so fatal. I must weep, but they are cruel tears. This sorrow's heavenly. It strikes where it doth love. She wakes. Who's there? Othello, Aye, Desdemona. will you come to bed, my lord? Have you prayed tonight, Desdemona? Aye, my lord. If you bethink yourself of any crime unreconciled as yet to heaven and grace, solicit for its straight. Alas, my lord, what may you mean by that? Well, do it, to be brief. I will walk by. I would not kill thy unprepared spirit. No, heaven forfend, I would not kill thy soul. Talk you of killing? Aye, I do. Then heaven have mercy on me. Amen with all my heart. When you say so, I hope you will not kill me. Oh, but I fear you, for you are fatal then when your eyes roll so. Why I should fear I know not, since guiltiness I know not. But yet I fear. Think on thy sins. They are loves I bear to you. Aye, and for that thou diest. That death unnatural that kills for loving. Alas, why know you so you'll never live? Some bloody passion shakes your very frame. These are portents, and yet I hope they do not point on me. Peace and be still! I will so. What's the matter? That handkerchief, which I so loved and gave thee. No, by my life and soul. Send for the man and ask him. Sweet soul, take heed of perjury. Thou art on thy deathbed. Aye, but not yet to die. Yes, presently. Therefore confess thee freely of thy sin, for to deny each article with oath cannot remove nor choke the strong conception that I do groan withal. Thou art to die. May Lord have mercy on me. I say amen. And have you mercy too. I never did offend you in my life. Never loved Cassio. But with such general warranty of heaven as I might love, I never gave him tokens. I saw my handkerchief in hand. Oh, perjured woman, thou dost tone my heart and makes me call what I intend to do a murder which I thought a sacrifice. I saw the He handkerchief. found it then. I never gave it him. Send for him hither. Let him confess the truth. He hath confessed What, my lord? that he hath used thee. How? Unlawfully? Aye. He will not say so. No, his mouth is stopped on his Gialga in order Oh, my for it. fear interprets. What is he dead? Had all his hairs been lives, my great revenge had stomach for them all. Oh, alas, he is betrayed, and I am done. Trumpet, wilt thou for him to my face? Banish me, my lord, but kill me not. Trumpet! Kill me tomorrow. Let me live tonight. As you strive. But half an hour. Being done, there is no fault. Say one prayer. It is too late. Soft you. A word or two before you go. I have done the state some service, and the note. No more of that. I pray you, in your letters, when you shall these unlucky deeds relate, speak of me as I am. Nothing extenuate, nor set down aught in malice. Then must you speak of one that loved, not wisely, but too well.
of one not easily jealous, but being wrought, perplexed in the extreme, away richer than all his tribe, of one whose subdued eyes, albeit unused to the melting mood, drop tears as fast as the Arabian trees their medicinal gum. Set you down this, and say besides that in Aleppo once, where a malignant and turbaned Turk beat a Venetian and traduced the state, I took by the throat the circumcised dog and smote him thus. Desdemona, I kissed thee ere I killed thee. No way but this, killing myself to die upon a kiss. என் லைஃப்ல இப்படி ஒரு மிருகத்தை பார்க்கலையே. மாறிச்ச மானா மாறின மாதிரி மனுஷன் இப்படி மாறிட்டானா? பட்டு விட்ட கூட சுத்திட வேண்டியதான். கை விட்டுறாதீங்க. இல்ல இல்ல, கை கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா நீ கை விட்டாத. மாமா, என் உடம்பு இருக்கிறது எலும்பு மிங்கில்ல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, யாரா நீ? மதுரை ஊரை கேட்கல, பேரை கேட்கிறேன். அவர் பேரே ஊருதப்பா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுப்பா. நான் தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வர சொன்னேன். அப்படியா? புளித்தலை கொண்டாந்துருக்கானோ? கொண்டாந்து பாருப்பா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். கொண்டு வந்துட்டீங்கல்ல? எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன். என்ன விலையானாலும் பரவாயில்ல, எனக்கு புளித்தலை வேணும்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல சிங்கத்தில் இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. அப்பா தலை தானப்பா, எந்த தலையா தானப்பா. நீ இதுல தலையிடாத. ஏழை தருதலை புளித்தலை கடையில வாங்கிட்டு வரணும்னு நினைச்சியா? முழு புளிய கொண்டுட்டு வரணும்டா. அப்பதான் உனக்கு என் பொண்ணு. எந்திரம் எந்திரா. முடியாதுங்க, முடியாது. ஐயோ, என்னால எந்திரிக்க முடியாதுங்க. நான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேங்க. மேல போய் கண்ணாடியே உடைச்சுக்கிட்டாருப்பா. ஏண்டா? இப்ப வேற பாக்குறேன். அதுக்குலாம் உனக்கு பசிக்குது. அடாடா, சும்மா ஏன் அழுகுற? இப்ப வேற பால் குடிச்ச. சும்மா அழுகுறதுன்னா நான் பூச்சாடிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். பால் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏண்டா, பெரிய மனுஷனா மேல போனேன், சின்ன பையனா கீழே வந்துருக்கியே. ஆமா, நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவேன். ஆனா மொத்தத்துல நான் ஒரு யோக்கியன். பொல்லாத யோகிய. அப்பா, குழந்தைக்கு வச்சிருந்த பாலை இவன் குடுத்துட்டு வந்துட்டான். ஏமா நீதானமா கொடுத்த? மூஞ்சி பாட்டிலோட ரப்பரை முழுங்கிட்டாப்பா. மாமா, ஏலே மாமா, நீ இப்ப கூப்பிடாத. உன் யோக்கியதைய 4 பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். போ. அப்போ இந்த தேதி பிரிண்ட் பண்ணாம பத்திரிக்கை அடிச்சிருவா.
ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நாளாகலாம், பேசுவதற்குமா நாளாக வேண்டும்? இரவு நேரத்தில் வேட்டைக்கு போகிற வேட்டைக்காரன் மான்கள் செய்யும் சலசலப்பை கூட புலியின் சலசலப்பாக எண்ணிவிடுகிறான். விளக்கை கொண்டு பார்க்கும் போதுதானே அது புலி அல்ல மான் என்று தெரிகிறது. அவள் ஒரு அழகிய கலைமான் என்பதை அறிந்து கொண்டு விட்டான். கமலா, நான் ஒண்ணும் செய்யலையே. முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எங்க வந்த? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? உட்காரு, பரவாயில்ல. அன்னைக்கு ஒத்தல்ல நாடகத்துல நீ அப்படியே என் கழுத்துல கை போட்ட பாரு. எங்க நீ ஒத்தல்லவாய் என்ன கொண்டு புரியோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். அப்படி இருந்தா நான் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கணும்? அதுதான் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சதில்ல? அது இப்ப ஆமா, இந்நேரத்துல வந்திருக்கிறியே, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா? அதனால என்ன, யாரை என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கிட்டோம். அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஆமா, எங்க வந்த? ஓ, ஏன் கண் கலங்குற? இவனை பார்க்கும் போதெல்லாம் நான்சென்ஸ் திட்டுவமே, இவன் இவ்வளவு கைண்டா பிஹேவ் பண்றானேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? பரவாயில்ல, இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். உங்களை புரிஞ்சுக்கிட்ட நேரமே பிரியற நேரமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பிரிவா? என்ன சொல்ற? குமார், எங்க அப்பா அம்மா சைனாவில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, மதுரை சொல்லியிருக்கான். அவங்க 25 வருஷமா அங்கேயே இருக்காங்க. நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். இப்ப எங்க சித்தப்பா வீட்டுலதான் இருந்து படிச்சுக்கிட்டு வரேன். அது எல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, ஏதோ பிரிவுன்னு சொன்னீங்க, அது என்ன? கமலா, கமலா, என்ன சமாச்சாரம்? எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. சைனாவில இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஓ, ஒருவேளை நான் ஊருக்கு போக வேண்டி இருந்தாலும் இருக்கும். கமலா, உன்னை பத்தி நான் என்னென்னலாம் மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ திடீர்னு பிரிவு செய்தியை சொல்றீங்க. நீங்க மட்டுமா? நானும் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கமலா. குமார், ஐம் சாரி. குமார், நம்ம பிரிஞ்சு போனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சந்திப்போம். இந்த நினைவு என் மனசுல பசுமையா இருக்கும். கமலா, நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஊருக்கு போறாங்க. அதுக்காக ஒரு பிரிவு உபச்சார விருந்து இருக்கு. அதுல நாம 2 பேரும் தான் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டு? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே. அன்பிற்குரிய மாணவ மாணவிகள், கல்லூரி வாழ்வு முடிந்து சுதந்திர பறவைகளாக இன்று புறப்படுகின்றீர்கள். இன்று நடந்த விருந்தும் இந்த பிரிவு உபச்சார கூட்டம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாகும். நாளைய உலகில் நீங்கள் அனைவரும் மேதைகளாக திகழ்ந்து படித்த இந்த கல்லூரிக்கு இந்த பெற்றோருக்கு நல்ல பெயரை தேடிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது மாணவ மணிகளான குமாரும் கமலாவும் இறுதியாக பிரிவு பாடலை பாடுவார்கள். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்துகின்றோம். குரங்கு
தாவித் திரிந்தோமே குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோம் ஷீலா ஷீலா சண்டை நம்மள நெருங்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஆடி பாடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. சண்டை வந்தா என்னம்மா சிப்பைன்னு பாத்துக்கிறாங்க இல்லன்னா அப்படி சொல்லு தங்கச்சி. அம்மா இந்த பொம்புடியா பக்கத்தில் நாம நில்.
பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை கண் முன்னாலே. பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே. கனி கொடுத்த மாலை போலே கன்னி வந்தாள் கண் முன்னாலே. குனிந்து நின்ற முகத்தை பார்த்தேன், குங்குமப்பூ நிறத்தை பார்த்தேன். கனிந்து நின்ற கன்னம் பார்த்தேன், கண்ணீரின் சின்னம் பார்த்தேன். கலங்கினேன், துடித்தேன், அம்மா அம்மம்மா. நீ அழுத நிலை அறிந்து நிலவே அழுததம்மா, வானம் அழுததம்மா, வண்ணமலர் புலம்புதம்மா, கானம் அழுததம்மா, கானகமும் கலங்குதம்மா. காரணத்தை சொன்னால் காளை நான் உதவி செய்வேன். வாரணங்கள் கூட்டி வந்து வண்ணத்தேர் ஓட்டி வந்து தோரங்கள் ஆடுகின்ற தூயநகர் வீதியிலே ஊர்வலமாய் உன்னை உடனழைத்து நான் வருவேன். சொல்லம்மா சொல்லென்றேன், தூய மகள் தலை நிமிர்ந்தாள். அமைதி தேடி உருகி நின்றேன், அன்பு வெள்ளம் பெருக வந்தேன். இமய முதல் குமரி வரை என் இதயத்தையே திறந்து வைத்தேன். உண்டு பசியார உலகம் வரட்டும் என்று கண்டு தேன் கதலி கறந்த பால் கறந்தபடி மேஜர் குமார், the great hero Salabas. நீ கைதானதை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. என்னை கைது செய்ய நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏற முடியாத மலையிலே ஏறி நாங்கள் நடத்திய போர் தந்திரம் எப்படி? மலையிலே நடந்து வர கோவேரி கழுதைகளுக்கு கற்றுக் கொடுக்கவா வேண்டும்? எங்களிடம் கைதானை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கு எல்லா விதமான உணவும் கிடைக்கும். உங்கள் உணவு எங்களுக்கு ஜீரணமாகாது. எங்கள் தேசத்தை பார்த்தால் அது போலவே நீங்களும் வாழ ஆசைப்படுவீர்கள். அந்த வறண்ட வாழ்க்கை எங்களுக்கு வராமல் இருக்க ஆண்டவன் அருள் புரிய வேண்டும். அவனை நாங்கள் நம்புவதில்லை. அவன் உங்களிடம் அண்டுவதில்லை. மனிதர்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். இதுதான் நீங்கள் மனிதர்களை நேசிக்கும் அழகா? நீங்கள் மனிதர்களை விரும்பவில்லை, அவர்கள் ரத்தத்தை விரும்புகிறீர்கள். மிருகங்கள் எவ்வளவு வேலை செய்யுமோ அந்த அளவிற்கு மனிதர்களும் செய்தாக வேண்டும். ஆனால் உனக்கு மட்டும் விதிவிலக்கு. நீ மேஜர், உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாய்? யுத்த கைதிகள் அனைவரையும் ஒரே மாதிரியாகவும் ஒழுங்காகவும் நடத்த வேண்டும் என்பதுதான் சர்வதேச சட்டம். சர்வம் சட்டம், சர்வமும் நாங்களே. அந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டியதும் இல்லை, சர்வதேச சபையிலும் நாங்கள் இல்லை. தெரியும், உங்களை குளிப்பாட்டி அங்கே கொண்டு போய் வைக்க நாங்களும் அரும்பாடுபட்டோம். தேவையில்லை,
ஆசியா முழுவதும் எங்கள் கொடி பறக்கப் போகிறது. ஆஹா, எவ்வளவு துடிப்பு, என்ன ஆசை! ஆசியா முழுவதும் உங்கள் கொடி. அறிவு கட்ட மிருகங்கள் ஒரு கண்டத்தையே அடிமையாக்க நினைக்கிறார்கள். எங்கள் உடலிலே ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரை எங்கள் இடத்திலே ஒரு அங்குலத்தை கூட நீங்கள் தொட முடியாது. நாங்கள் நினைத்தான் நீங்களே நாசமாகி. உனக்கு நான் மரியாதை கொடுத்தது தவறு. யார் உன்னிடம் கேட்டது? திமிர் பிடித்தவன். என்ன உன் ஆதேசம், என்ன உன் தேசபதி? பார்த்து விடுகிறேன். அதையும் உன் உடலை கிழித்து ரத்தத்தை குடித்து விடுகிறேன். அதை மட்டும் தானே நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லை? அதையும் செய்து விடுங்கள். 40 கோடி உயிர்கள் இருக்கிறோம். இதற்காக 20 கோடியை பலி கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். மண்டி வளர்ந்த எங்கள் சுதந்திர ஜனநாயகத்தை நீங்கள் பறித்து விட முடியாது. நாகரிகமிக்க ஆங்கிலேயரையே விரட்டி விரட்டி அடித்திருக்கிறோம். நீங்களும் மாத்திரம் நாகரிகமற்ற மிருகங்கள். ஜெனரல், உங்கள் சக்தியை விட ஒரு உயர்ந்த சக்தி உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். எங்கள் சக்திக்கு வெல்லக்கூடிய சக்தி எது என்று பார்த்து விடுகிறேன். Brown dogs, yellow monkeys. செந்தமிழத் திருமகளே, சீனத்து மருமகளே, எங்கள் சந்ததியே காணாத தனிமகளே, வந்துவிட்டாய் இன்று வரவேண்டிய இடத்திற்கு. உன்னை சந்திக்க வேண்டியவன் தான் சந்தித்திருக்கிறேன். என்ன அடக்கம், எவ்வளவு அமைதி! பீக்கிங் நகரத்து மணமகள், ஏன் பேசாமல் இருக்கிறாய்?
கடந்த கால சம்பவத்தை நினைக்கிறாளா? காதலித்த காதலனை மணமேடையிலே சந்திக்க வேண்டியவள் பாழ் மண்டபத்திலே சந்திக்கிறோமே என்று பயப்படுகிறாளா? இல்லை, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கு என்ன என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாளா? கமலா, கமலா, என்னை காதலித்து விட்டு இன்னொருவனை மணந்தாயே, எனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருவருக்கு மாலையிட்டாயே, அதை பற்றி நான் அலுவலகம் கவலைப்படவில்லை. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உற்ற துணையாயிருந்து உயிர் போல் வளர்த்தாளே உனது அன்னை, அவளை வஞ்சித்து விட்டாயே, ஆடித்திரிந்து அன்னை பூமிக்கு கேடு செய்து விட்டாயே. சரித்திரம் காணாத சண்டாள செயல். ஒரு தமிழ் பெண்ணா, ஒரு குலப்பெண்ணா, இன்னும் உடலிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் நீ அசையாமல் நின்று கொண்டேதான் இருக்கிறாய். இந்த ஈன உயிரின் மீது இன்னும் உனக்கு ஆசையா? இந்த மானம் கெட்ட உடல் இனி வாழத்தான் வேண்டுமா? நான் உங்களை இந்த இடத்தில் இறுதியாக சந்திக்கிறான்.